கண்ணீரை வடிக்க கண்ணீரை வடித்து இந்த பொன்னான வேளையிலே பாடுநாமலுக்கு பணம் கொடுத்து ஆதரித்து பாராட்டிய சீமான் ஒரு லிங்கத்தை எடுத்த ஆதி கைலேங்கிரிக்கு ஓடோடி வந்து ஓ மைத்துனா ஓ மாப்பிள்ள லிங்கத்தை எடுத்தாந்து வச்சுட்டோம் ஐயா எண்ணி பாரும் எண்ணி பாருங்க என்கிட்ட கேட்கியாரு லிங்கத்தை கீழே இருந்து என்னவா மேல இருந்து என்னவா முடிய பாரு களவாங்க போறோம் முடிச்ச மாதிரி லிங்கத்தை எப்படி என்ன உனக்கு எப்படி சௌரியமோ அப்படி எண்ணு கணக்கு கரெக்டா இருக்கணும் அப்படியா சீக்கிரம் எண்ணியா நேராவது 5 15 20 என்ன ஏழை விடுதா 2 பேரும் 30 35 55 95 என்ன ஏழங்க 100 ஏழை விடுதியா 101 வருது மாப்பிள கணக்கு குறையுத ஏன் குறையுது நல்லா எண்ணி பாரும் இது சரியில்லை 10 40 80 85 95 பள்ளிக்கூடத்துல இப்படித்தான் படிச்சிருப்பாங்க உங்களுக்கு 100 101 1 10 100 101 இப்ப சுருக்கமா வந்துருச்சு அதான் கணக்கு சில புள்ளிய சொல்லும் ஆப்ப துடுப்பு சிலம்புன்னு சொல்லும் 100 சீனி வரல சிங்கார வரல ஓ மைத்துனா 101 தானையா இருக்கு எப்படி எண்ணி பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் அப்படிதான் வருது மாப்பிள இன்னும் 2 லிங்கத்தை என் தங்கையாக முப்படாதி பாசம் கொண்டு உங்க மேல உள்ள பாச அன்பால 2 லிங்கத்தை அவ ஒதுக்கிட்டா கண்ணத்துல ஒதுக்கிட்டா அந்த 2 லிங்கமும் 2 முகமாக வந்து முளைத்தது ஐயா ஆமா மீதி இருக்கும் 101 லிங்கத்தை நான் கொண்டுட்டு வந்திருக்கேன் சரி மாப்பிள லிங்கத்தை எடுத்தாச்சு அவ அகம்பாத ஆணவத்தை குறைக்கணும்னா அந்த முப்புறங்கோட்டையை நம்ம எரிக்கணும் கோட்டையை எரிக்கணுமானா எப்படி எரிக்கலாம் சிவனாக இருக்கும் நீர் சினந்து உமது 3 கண் திறந்து அதிலே முப்பரி பறந்து முப்புறத்திலே விழ வேண்டும் சிவன் சனக்க அரிசிரித்தோமான அட்டகாளி கோட்டை தீப்பிடிக்கும் என்ற அச்சுதனாகிய கண்ணன் சொன்ன போது உப்புறங்கோட்டைக்குள்ளே ஆண்டவனும் ஓடோடி வந்து சிவன வெறும் வந்து சிவன வெறும் ஜனப்பாரா அரிய வரும் அங்கே சிரிப்பாரா சிவன் சினுக்கு அரிசிரிக்க ஐயா அரிசிரிக்க மாறி கோட்டையெல்லாம் தீப்பிடிக்க அரிசிரிக்க கோட்டை தீப்பிடிக்கும் வேளையில 7 பேரும் எரிந்து சாம்பலானார்கள் அந்த அக்கினிக்குள்ளே சாம்பலாய் கொண்டு அந்த முப்படாதியானவ லிங்கத்தை ஒதுக்கின மகிமையில அந்த லிங்கத்துக்கு அழிவு கிடையாது கண்டத்துக்கு மேல் எரியாம இந்த அம்மா அப்படியே உருளுதா அந்த அக்கிலே அப்படியே உருளுதா அதை அறிந்தார் ஆண்டவனாகிய சிவபெருமாள் அவளுக்கு உயிர் கொடுத்தாக வேணுமே என்று தீர்த்தம் கொண்டு தொழிப்பார் திருவிரம்பால தட்டுவார தேவியர்கள் 8 பேரும் எழுந்து வாராது சமயம் 8 பேரும் ஓடி வந்து ஈஸ்வரன் முன்னாலே ஆண்டவா பகவானே அக்காதங்க 8 பேருக்கு உயிர் கொடுத்த காரணத்தால் இருக்க இடம் வேணும் இருக்க இடம் வேணும் எடப்பாகம் எனக்கு வேணும் அப்படி எடப்பாகம் வேணும் என்று 8 பேரும் கேட்ட போது ஈசனான பகவானும் அம்மா அம்மா மாறி அம்மா அம்மா அம்மா
ஆண்டவே வார்த்தைகள் அம்மா காளியர்களே, உங்களுக்கு இருக்க இடமும் இடப்பாக தரணுமானா எனக்கு நீ ஒரு உபகாரம் செய்ய வேணும் அம்மா. என்ன உபகாரம் செய்யணும்? மச்சரிசி வனமாதியில வனமாதியில மச்சரிசி வனமாதியில வனமா ஒரு மகடாசுர ஆண்டு வாரா எரும மாட்டு முகத்தழக எரும மாட்டு முகத்தழக ஈடழிவான் சண்டாள மகுடனாகவே அவன் மாறுவதற்கு முன்னாலே அவன் ஒரு மச்சரிசி. இல்லறத்தை வெறுத்து அவன் ரிசியாக சென்றதினாலேயும் அவன் முதுகிலே வலது பக்கம் மீன் மச்சம் இருந்ததினாலே அவனுக்கு மச்சரிசி என்று அழைத்தார்கள். அப்பேற்பட்ட மச்சரிசி இல்லறத்தை வெறுத்து ஈசனாகிய சிவபெருமாளை எண்ணி நாமல் எவராலும் அழியாத ஒரு வர வாங்கணும். அப்படியே அழியாத வர வாங்க வேண்டும் என்று 12 வருட காலம் பாரதவம் அது இருந்து வாரா நினைத்தல்லவோ 6 வருட காலம் இருந்து தவம் செய்வானா கடவுளையே நினைத்தல்லவோ கடியதவம் செய்வாரா உண்ணாமல் உறங்காமோ உடையவனை மறக்காமல் அன்னம் தண்ணி அறந்தாவோ ஆண்டவனை மறக்காமல் அருந்தவமும் செய்து வாரா தவம் இருந்து வார போது தவத்தின் மகிமையாலே ஆண்டவனும் பிரம்மதேவனும் வந்து உனக்கு என்ன வரமப்பா வேணும் கேளப்பா என்று சொன்னார். ஆண்டவா, மண்ணுலகிலே எனக்கு மரணமே இருக்க கூடாதுன்னா அது என்ன மரணம் இல்லாத ஒரு வரம்? பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா இறப்புன்னு ஒண்ணு இருக்கணும். மானிடராக பிறந்த யாவரும் ஒரு நாள் பிறந்தாங்கன்னா ஒரு நாள் இறப்பு இருக்கத்தானே செய்யும். கண்டிப்பா கண்டிப்பா. இதை தவிர வேற எந்த வரத்தையும் கேளு தாரேனார். அப்படி எனக்கு மரணம்னு ஒண்ணு வந்துதானா ஆண்களால அழிவு இருக்க கூடாது, ஆயுதங்களாலேயும் அழிவு இருக்க கூடாது, மரம் செடி கொடிகளாலேயும் அழிவு இருக்க கூடாது. இத்தனையும் கேட்டவன் பெண்ணால எனக்கு அழிவு இருக்க கூடாதுன்னு கேட்க மதி மறந்து போனான். மதியத்து போனானே மரம் செடி காட்டுக்குள்ள காட்டு மாட அலைவான். அப்ப செடி கொடி தட்டி கீழே விழுந்தாவனா மாண்டு போவானே. அதனால மரம் செடி கொடி எதால எனக்கு அழிவு வேண்டாம், பெண்ணால அழிவுன்னு அவன் புடையில எழுதிட்டாரு.
அது யாரு கையால? ஆண்டவன் எழுதியிருக்கான். நல்ல எழுத்து நல்லா எழுதுனான். காளி அவ கையால உனக்கு ஆண்களாலையும் ஆயுதங்களாலையும் மரம் செடாலையும் உனக்கு அழிவு இல்ல. பின்னாலே அழிவு என்று பிரம்மன் விதி அவனுக்கு இருப்பதினால அந்த பிரம்மதேவன் எழுதிய வரங்களை பெற்று இனிமேல் இந்த மண்ணுலகில நம்மளுக்கு மரணமே இல்லையே. ஆகையினால் தனக்கு நிகரே இல்லாம அந்த மச்சரிசி வாழ்ந்து வரும் நாளையில ஆதிவள்ளி கைலாசத்தில் ஆதிவள்ளி கைலாசத்தில் அகத்தியர் மாமுனிவர் தென்போதிக தனிப்பதற்கு தனி அகஸ்திய மகாமுனிவரோ தென்கையிலேயே தணிக்க வந்து கொண்டிருக்கின்றார். அப்படி மச்சரிசி வனம் வழியாக வரும் பொழுது விரோதியா இருந்தாலும் வீட்டுக்கு வந்தவங்களை வாங்கயான்னு கேட்கணும். அப்படி இருக்க அகஸ்திய மகாமுனிவர் ஆளு கட்டையா இருந்தாலும் சாபம் கொடுக்கறதுல பெரிய வல்லவர். ஒரு காலத்தில் உலகத்தையே உளுந்தாக திஷ்டித்து உள்ளங்கையிலே தாங்கும் தவை வலிமை படைத்தவரே அந்த அகஸ்திய பெருமாள். அப்பேற்பட்டவரை இந்த மச்சரிசி வானு கேட்கல, வந்தனங்கள் செய்யல. அகஸ்திய மகாமுனிவர் ஆங்காரத்தை கொண்டு ஏ மச்சரிசி, மிருகங்களுக்கெல்லாம் 5 அறிவு, மனிதர்களுக்கெல்லாம் 6 அறிவு. 6 அறிவை இழந்து ஓர் அறிவு, 6 அறிவு படைத்த நீ ஓர் அறிவை இழந்து வந்தவனை வா என்று மதியாமல் மாட்டுத்தனமாக இருந்ததினாலே இன்று முதல் உனக்கு 1000 எரும மாட்டு தலையாக முளைக்குமடா போ என்று சாபத்தை கொடுத்தார். மாட்டு முகம் உனக்கு முளைத்ததினாலே மகடா அசுரம்னு பேர் பெற்றான். அப்பேற்பட்ட மகடாசுரன் 1000 சிரசும் அவனுக்கு ஒரே எருமத்தலை தான். எருமத்தலை முளைச்சா என்னது சாப்பிடுறவனே அவனுக்கு தெரியல. வைக்க போட்டா திங்க மாட்டான், புல்லு போட்டா திங்க மாட்டான். சாப்பிடுறதெல்லாம் மிருகம்தான். கரடி, கடுவாய், புலி, சிங்கம், யானை, யாழி எதை கண்டாலும் அப்படியே முழுங்குவான். அப்படி இருக்க அவனுக்கு ஒரு நாளை பார்க்க வனமெல்லாம் காலியா போச்சு. 8 நாளா சாப்பிட இறையே கிடைக்கல. அவனுடைய வனத்திலே அவனுக்கு தெரியாம இன்னொருவர் தவம் இருந்தார். அவர் யாரு? அவர்தான் யமகண்ட ரிஷி. அவனுக்கு யமனே அவர்தான். கையிலே லிங்கத்தை வைத்து 12 வருஷமா தவம் இருந்தார். 12 வருஷமா தவம் இருந்தார்ல. அவர் மேலெல்லாம் ஒரே ரோமம், சாயண்டுக்கார மாதிரி. அங்கமெல்லாம் ரோமம் தான். இவனுக்கு 8 நாளா இறை கிடைக்கல. 8 அடிக்கு அப்பால் நின்று பார்த்தான். பசி கறக்கம் கண்ணை புடுங்குது. இவன் கண்ணுக்கு ஒரு கவுதல கரடி மாதிரி எண்ணினான். கரடி என்று எண்ணி கையால தூக்கினான். கபாலமா முழுங்கிட்டான். அந்த ரிஷி வயிற்றுக்குள்ள போயிட்டாரு. லிங்கம் மட்டும் அவன் தொண்டையில சிக்கிக்கிடுது. அன்னையில இருந்து உலகமே அவன் கண்ணுக்கு தெரியுது. கைலாசமே அவன் கிட்ட தெரியுது. இனி நான் தானே பகவான் என்று சண்டாள மகடாசுரனானவன் தனக்கு நிகரே இல்லாமல் மச்சரிசி வனமாதில வனமாதி மச்சரிசி வனமாதில மகுடங்கோட்டை போட்டு வாராம் மண்ணால கோட்டை போட்டா கோட்டை போட்டு மழை பெய்த கரையும் என்று கல்லால கோட்டை போட்டா கோட்டை போட்டு கரிமருதுக்காகாதென்று ஈயத்தால கோட்டை போட்டா கோட்டை போட்டு அது இழகிவிடு என்று சொல்லி வெங்கலத்தால் கோட்டை போட்டா வேணலுக்கு ஆகாதென்று மரத்தால கோட்டை போட்டு வண்டு தும்பி அடையும் என்று
காஞ்சிபுரம் செங்கல்வான் அவையா கோட்டை எதர கோட்டை 7 சுத்து கோட்டை போட்டா கோட்டை அதும் போட்டல்லவோ மகுடனோட கோட்டை என்று பாவி மாளிகையில் எழுதுதானே கோட்டையில் கொடியும் கட்டி கொடியும் கொடிமரத்தில் பட்டும் கட்டி பட்டும் அரசாண்டு வாரானே அரசாண்டு வாரா ஆனழகே மகுடாசுரன் மகுடாசுரன் அப்படி கோட்டை எதும் கட்டி எல்லோ கோட்டை நல்ல வாசலில தொழிக்க தூக்கிறதுக்கு ஆள் வேணும்ல. ஆமா, அந்த கால எலக்ட்ரானிக்கல் மூலமா எந்த பொருளும் கிடையாது. மாளிகைக்குள்ள வெளிச்சம் போடணும், டிவி எல்லாம் கிடையாது, செல்போன் கிடையாது, லேப்டாப் கிடையாது. லேப்டாப் இல்ல, லேப்டாப். அந்த காலத்துல ஒரு படம் பார்க்கணுமானா தெய்வலோகத்து பெண்களை வரவழைத்து நாட்டியம் ஆட சொல்லிதான் பார்ப்பாங்க. அதே போன்று மகுடாசுரனானவன் அவன் வருணன வரவழைப்பான், வாசல் முத்தம் தொழிக்க சொல்வான், வாய்வு தேவன வரவழைப்பான், வாசல் முத்தம் பெருக்க சொல்வான், மேகங்களை வரவழைப்பான், உடையதுவும் பிடிக்க சொல்வான், மின்னல்களை வரவழைப்பான், வெளிச்சம் அது போட சொல்வான், இடிகளை வரவழைப்பான், இடி ஒடிய வரவழைப்பான், அவன் மேளம் அது கொட்ட சொல்வான். அவனுக்கு மேகம் அது கொடை பிடிக்க, மின்னல் எல்லாம் வெளிச்சமிட, இடிகள் எல்லாம் மேளங்கொட்ட, ரம்பையவ வருவாளே, பாவைக்கு நடனம் அது ஆடுதாளே, அங்க ஊர்வசிய வருவாளாம், உல்லாசமா பாடுவாளாம், மேனகை வருவாளாம், மிருதங்கமும் போடுவாளா, நல்ல சரஸ்வதியாளை வரவளை வரவளை சங்கீதமும் பாட சொல்வா. அப்பேர்விட மகுடாசுரனானவன் தேவாதி தேவ முனிவர்களை எல்லாம் தினமும் வந்து பணிய சொல்வான். சிவனார் லிங்க என் தொண்டையில இருக்க இருக்க நான் தான் பகவான், நான் தான் கடவுள், மச்சரி சிவனமதியில மன மச்சரி சிவனமதியில வனமா சண்டாள மகுடாசுரன் பகவான நினைக்க மாட்டான், பஞ்சாச்சாரம் பூச மாட்டான், பாவி சிவனார நினைக்க மாட்டான், திருநீரும் பூச மாட்டான், கடவுள நினைக்க மாட்டான், கையெடுத்து வணங்க மாட்டான், அவன் ஈஸ்வரன் நினைக்க மாட்டான், இருந்து பூஜை செய்ய மாட்டான், அவன் பகவான் என்று சொன்னமானா அவன் பல்லிலையும் அடிப்பானே, சிவனார் என்று சொன்னமானா செவிட்டிலையும் அடிப்பான், கடவுள் என்று சொன்னமானா அவன்
அவன் கண்ணத்திலே அடிப்பானே கால்பிடி மது குறைந்தா கண்ணத்தில் அடிக்கான அரைப்பிடி மது குறைந்தா ஓங்கி அளவிலையும் அடிப்பானே மான்பிடி மது குறைந்தா மண்டையில கொட்டுவானா மது மதுவும் காணாதானா அது கடலுக்குள்ள முங்குவானே அப்பேற்பட்ட மகுடாசுரே 6 மாதம் மொழி போடு 6 மாதம் மொழி போடு இனி 6 மாதம் தூங்குவானா மாதம் முழிப்பு அவனுக்கு 6 மாத தூக்கம் 6 மாசம் தூங்கணும்னா என்னது சாப்பிடலாம் ஐயா 6 மாசம் தூங்கணும்னா நல்ல எண்ணெய் காய்ச்சி குளிக்கணும் நல்ல நல்லெண்ணெய் காய்ச்சி நல்ல மேல இருந்து கீழே வரைக்கும் தேய்ச்சி குளிச்சு ஆமா எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி 2 இளநீர் சீரகத்தை வெட்டி போட்டு கொடுத்துடணும் ஏன் இப்ப யாருக்கு இழுத்துட்டடக்கு அது சில மாமியாளுக்கு இழுத்துக்கிட்டு கிடக்கு சீக்கிரம் போகலன்னா மருமவா அப்படி செய்வாளாம் நல்ல எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வச்சு இளநியை வெட்டி கொடுத்துட்டான்னா முடிஞ்சு போச்சு அப்படித்தான் போய் சேரட்டும் அது ஒரு கொலை செய்ததுன்னு நினைக்கல வியாதியில வாவா சீக்கிரம் போய் சாயிட்டு சிலவாளுக்கு சாவு படக்குன்னு வராது எதையாவது நினைச்சுக்கிட்டு இருப்பா தொண்டைக்குள்ள நடக்கு உயிர் சிலவா சொல்லுவா கேட்டி உனக்கு வாழைய விளக்கணையா போட்டாரு கடவுளு சண்டாள மகடாசுரனானவே 6 மாதம் முழிப்பு 6 மாதம் தூங்கணுமானா ஆண்டவன் சிவபெருமாளை கண்டு நித்திய தத்துவம் அப்படிங்கிற ஒரு வரத்தை வாங்க போறான் நித்திய தத்துவம்னு வரம் கேட்கும் பொழுது பார்த்தார் கண்ணே நம்ம அத்தான் பைத்தியார மனுஷன் அவன் நித்திய தத்துவம்னு வரம் கேட்டாமனா அவனுக்கு தான் எல்லாரும் அடிமையா நிக்கணும் அதனால இவர் வரம் கொடுத்தாலும் கொடுத்துருவாரு என்று கலைமகளை வர சொல்லி அந்த மகடாசுரன் நாக்குல போய் உட்கார்ந்து நித்திய தத்துவம்னு கேட்கும் போது அந்த அம்மா நாக்க அப்படியே பெரட்டி விட்டா நித்திய தத்துவம்னு கேட்டவன் நித்திரன்னு நாக்க சுழட்டி வச்சுட்டான் உறக்கத்தை கேட்டான் அன்னையில இருந்து இவனுக்கு ஆண்டவன் தந்தமுனார் அதனால இவனுக்கு 6 மாதமா உறங்க வேணும் என்று நினைத்து தலைமூழ்கே எரும மாடு கரிசமைத்தான் கன்று குட்டி உப்பு கண்டோம் பாய் கருவே வறுத்து இருக்கு எரும மாட்டு உப்பு கண்டோம் அவன் இளவருப்பா வறுத்து வைத்தான் முட்டை கோழி கறி சமைத்தான் அவன் பொடி அரிசி சோறு பொங்கிய முட்டை கோழி கறி சமைத்து அவனுக்கு மொழி அரிசி சோறு பொங்கிய கண்ணி கோழி கறி சமைத்தான் கரிசம் கருப்பரிசி கருப்பரிசி சோறு பொங்கி 7 அண்டாவுல என்ன காய்ச்சினாங்க 7 வண்டி மதுக்குடம் ஒரு வேளைக்கு 1 கோட்டை அரிசி சாப்பாடு அத்தனையும் சாப்பிடணுமானா என்ன தேய்ச்சி குளிச்சான் 7 வண்டி மது கொடுத்து அண்ணாந்து ராவா ஊத்துதான்
மாமிசத்தை சாப்பிட்டா கண்ணத்துல தூங்குவான் பாய்ப்பா. அவன் ராவா அடிச்சாமனா எப்படி இருக்கும் தெரியுமா? ஏப்பா போத கடுமையா ஊத்தி கூடு தாண்டி ஒரு ரவுண்டு உலகம் சொல்லலுதடி பல ரவுண்டு ஓட்டு கூடு தாண்டி பாட்டி துறந்து புத்தி எங்க போகுதடி வீட்டை மறந்து மதுவ குடிக்கான சண்டாள மகடாசுரே அது குடித்த மயக்கத்தால மாமசத்தை அருந்துதானே மேல்மலையில் தலைய வைத்தான் கீழ்கடலில் கால் நீட்டி உரட்டை போட்டு உறங்குதானே உரட்டை போட்டு உறங்குதான் அந்த கொடியவன் மகடாசுரன் பேர் விட மகுடனைத்தான் சம்காரம் முடிக்கணுமே சத்திய மாரியம்மா அவனை சம்காரம் முடித்தையானா ஆண்டவன் பகவானும் எடப்பாக உனக்கு தாரே அம்மா இருப்பிடமும் தாரே நம்ம பகவான் இப்பேற்பட்ட மகுடாசுரனை வதம் செய்து வந்தையானா நான் உனக்கு எடப்பாக இருப்பிடம் தாரேனார். அவன் பார்த்தா 8 பேரும் மகுடாசுரனுக்கு ஆண்களால ஆயுதங்களால மரம் செடி கொடியால அழிவு இல்ல, பெண்ணால அழிவு என்ற பிரம்மன் விதி அவனுக்கு இருந்தாலும் அவன் ஒருத்தியா போனா அவனை கொல்ல முடியாது. 8 பேரும் ஒரே சொர்வமா எடுக்க வேண்டும் என்று அந்த முப்படாதி காந்தாரி சந்தனமாரி உச்சிமாகாளி வடக்குத்தி அம்மா வடபத்திரகாளி இந்த சிறப்பான வேளையில பாடுநாமலைக்கு அன்பளிப்பு செய்கையா 8 பேரும் மச்சரிசி வனமதில மகுடன வதம் முடிக்க ஒருத்திய போனமானா அவனை கொல்ல முடியாது. இந்த 8 பேரும் ஒரு சொருவம் கொண்டா 16 கரங்களோடு 16 நல்ல ஆயுதத்தோடு கடுவாய் நல்ல வாகனத்தில் காளியர்கள் வாராரே கடுவாய் வாகனத்தில் கடுவாய் வாகனத்திலே காளியர்கள் ஓடோடி வருகிறார்கள். ஓடோடி வந்தால் மகுடாசுரனுடைய கோட்டையை கண்டா மாறி முப்படாதி காந்தாரி சந்தனமாரி உச்சிமாகாளி அட்டகாளி 8 பேர்களும் மகுடங்கோட்டை இப்படினா மகுடங்கோட்டை இப்படி மகுடாசுரன் எப்படி பாவி கோட்டை இப்படி பாவியவன் எப்படி என்ன செய்வோம் யாது செய்வோம் என்று அவள் மனதில் எண்ணே கோட்டைக்குள்ள பார்க்காள அவ கோட்டைக்குள்ள பார்க்கும் போது கொடியவன் மகுடாசுரன் அவனை கொரட்ட போட்டு உறங்குதான். இந்த நல்ல மகுடனைத்தான் உறக்கத்தில கொன்றமா 1000 பாவ வரும், தூக்கத்தில கொன்றமானா தோசை வந்து சேரும். என்ன செய்வான் யாது என்று அவ மனதில் மூத்த மகன் கணபதிய மனசில்ல என்னதா ஆதிமுல கணபதி அம்மாளுட சத்தம் கேட்டு யானை போல மாறார், யானை போல மகுட மார்புல தமிழ்காரே
யானை வந்து மிதித்த போது ஏ சண்டாள மகுடாசுரன் அவன் ஆடலைய செய்யலைய கடுவாய அனுப்புதாள அங்க கடுவா வந்து மிதித்த போது கண்மொழித்து பார்க்கல சிங்கத்தை அனுப்புதா சிங்கம் வந்து மிதித்த போது சண்டாள முழிக்கல என்ன செய்வான் அது செய்வான் என்று ஈஸ்வரியா 8 பேரும் அவளோ அண்ணனைய என்னுதாள கண்ணு இல்லனா கதையாது என்ன கோபாலு அண்ணனை அழைக்கால அம்பிகையா 8 பேர் அலைகடலில் சயனம் செய் அச்சுதன பச்சமா பால்கடலில் பள்ளி கொண்ட ஏ பச்சமாலை கோபாலா என்ன தங்கையவா அழைக்கும் சத்தம் தங்கையவா தாமோதர கலையோ அவ 8 பேரும் அழைத்த போது அழைத்த பெருமாள் கோபாலம் வாராரு அது சமயம் இப்படியே போனோமானா நம்மளைய பார்த்துடுவான் ஒரு வெள்ளாடு வடிவம் கொண்டு தியாகமாக வாராரு தியாகமாக வாராரு வெள்ளாடு ரூபத்தோட என் பெருமாள் ஓடி வந்து மகுட மார்விலையும் மிதிக்கார திமிர் பிடிச்சவன் ஒரு யானை மிதித்தது ஆடல அசையல கடுவாய் மிதித்தது கண்முழித்து பார்க்கல சிங்கம் மிதித்தது சண்டால முழிக்கல கண்ணனே ஒரு வெள்ளாடு வடிவத்தை கொண்டு வேகமா மிதித்தார் உனக்கு சித்தெரும்பு கடித்ததென்று செவியத்தான் தட்டுதானே கட்டெரும்பு கடித்ததென்று காதத்தான் தட்டுதான் பதறி முழிக்க பார்த்துட்டானே 8 பேர ஏடி அம்மா பெண் சிசுவ ஆண்களாக வந்திருந்தா அழிந்திருப்பார் இந்த நேரம் நீ பெண்ணா பெண்ணாக வந்ததால அடிய பிழைத்தினைய வெளியே போடி யார பார்த்து நீ பெண்ணு எடை போடுத என் குணம் தெரியாம நீ பேசாத மகுடா உன வதம் முடிக்க வந்த காளியடா கோபம் கொண்ட 8 பேர்களுமாக ஏடா ஏடா மகடா சோரா மகடா எழுந்து வாடா ஏடா ஏடா மகடா உன கொல்ல முடியாதா ஒரு மிதிக்குதான் இருக்க எழுந்து வாட சண்டைக்கு சங்காரம் முடிப்பதற்கு சத்தியனானு வந்திருக்க கோபம் கொண்ட 8 பேர் மகுடந்தல அறுக்கா மகுடந்தல அறுத்த போது மாட்டுத்தலை முளைக்கு மாட்டுத்தலை அறுக்கும் போது யானத்தலை முளைக்கும் யானத்தலை அறுக்கும் போது சிங்கத்தலை முளைக்கும் அறுக்க தலை முளைக்க
என் பாவி ஒரு சொட்டு ரத்த விழுந்துதானா 1000 மகடனா வாரான் அருக தலைமுளைக்கு அரும்பாவி மகடனுக்கு அவ 8 நாளா யுத்தத்துக்கு நிக்கா சரியா 8 பேரும் என்ன செய்வான் அது செய்வோம் அண்ணனை கூப்பிட்டோம் இவனை உசுப்பி கொடுத்தான் பெருமாள் இனி நம்ம இவன் உயிர் எங்க இருக்குன்னு தெரியணுமானா அக்காள கூப்பிடணும் அக்காளான பார்வதிய மனசுல என்னுதான் ஆதிசதி பார்வதி எடிய மதங்கையற எந்த தங்க மாரியம்மா இந்த நல்ல மகடனைத்தான் இப்படி நீ கொன்றையானா ஒரு நாளும் சாக மாட்டான் மாறி மாரியம்மா மகடாசுரனை இப்படி சம்காரம் செய்த யானா ஒரு நாளும் சாக மாட்டாண்டி அவனுக்கு ஆண்களால ஆயுதங்களால மரம் செடி கொடியால அழிவு இல்ல அழிவு கிடையாது பெண்ணால் அழிவு என்று பிரம்மன் விதி அவனுக்கு இருப்பதினால நீயே அவனை வதம் செய்யலாம் ஆனால் இப்படி கொல்லக்கூடாது ஆண்களாலையும் ஆயுதங்களாலையும் மரம் செடி கொடிகளாலே அழிவு இல்லைன்னு வர வாங்கினவனுக்கு நீயே ஒரு ஆயுதத்தை உருவாக்கணும் அம்மா ஓரப்பல்ல புடுங்கணும் சில ஆயுதம் எடுக்கணும் சண்டாள மகடனை தொண்டையில குத்தணும் லிங்கத்தினை எடுக்கணும் மணிக்கொடல உருவணும் உதிர் ரத்த குடிக்கணுமே அவன் ஒரு சொட்டு ரத்தம் விழுந்தா 1000 மகடனா வருவான் இல்லையா அவன் உதிரத்தை பூமியில விழாதபடி வதம் செய்யணும் அம்மா என்ற அம்பிகை பார்வதா தேவி சொன்ன போது என் கோபம் கொண்ட மாரியானவா ஏடா மகடாசோரா எழுந்து வாட சண்டைக்கு ஈரப்பல்ல விரிசடை விரிசடைய உலைக்கால வாரப்பல்ல புடுங்குதாள ஏய் மகுடா என்னைக்கு தப்புனாலும் இன்னைக்கு நீ தப்ப முடியாதடா உன் தொண்டையில இருக்கும் லிங்கத்தை எடுக்க போறேன் உன் உயிரை வாங்க போறேனார் குடிக்க போறேன் பார்த்தா மகடாசூரன் இனி நம்ம இவள்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதல்லவா தாய மாறி அம்மா மாறி ஈஸ்வரி முப்படாதி அக்கினி மாதிரி அழகுநாட்சிய காந்தாரி கனகதுர்க்க உச்சி மாகாளி என் உயிர் உனக்கு வேணுமானா நீ எனக்கு ஒரு வரத்தை கொடுக்கணும் அம்மா பூலோகம் தன்னதியில எந்த இடம் இருந்தா உந்தனுக்கு முன்னால் தலைமகன இருக்கணும் அந்த வரம் தந்தையானா நான் என் உயிரை தந்திடுவேன் என்று மகுடனவன் கேட்ட போது மாயந்தங்க மாரியம்மா வாரப்பல்ல புடுங்குதா விரிசடைய உலைக்கா என் மகனவராசூரா எந்தனுக்கு முன்னால தலைமகனா இருந்து கப்பா தலைமகனா இருந்தையா மாப்படப்பு மாதாவுக்கு மாமிஷமோ துள்ளுமாவே துள்ளு மாறி மகடனுக்கு செங்கரும்பு மாதாவுக்கு மாறிக்கு சேவல் கொலை வேப்பங்குள வெட்டுமறி கதலி பழம் என் மகனே பானைக்கிறான் அடே பச்சரத்த மகடனுக்கு வரம் கொடுத்த 8 பேரும் மகடனோட தொண்டையில் சூளம் கொண்டு குத்துதா லிங்கம் அதை எடுக்கா மணிக்கொடல உறவுதா இவனை சும்மா விடக்கூடாது அள்ளி அள்ளி போடுதா ஒரு சொட்டு ரத்த விழுந்தா 1000 மகடனா வரணும்னு வர வாங்கியிருக்கான் இல்லையா நம்ம உருத காளியா மாறுதா ஆகையினால அவ உதிரத்தை குடிக்கால
உதரத்தை குடிக்க அம்மா உதர காளியா வாரா இந்த ஈஸ்வரி மாரியம்மா எந்த பேரு கோலம் கொண்டு கோலம் கொண்டு தங்கை மாறு முன்னால் எடிய மதங்கை மாற ஈசனை நினைக்கணுமே ஈஸ்வரனை பார்க்கணும் எடப்பாக கேட்கணுமே பாகம் அப்படி 8 பேரும் ஓடி வாரார் 8 பேரும் வார போது ஈசனான என்னாத என்னமல்லாம் என்னுதார பார்வதியால் இடமதில பகவானோ ஏடு சொல்வா ஆண்டவனாகிய பகவான் பார்வதா தேவி அழைத்து அம்மா பார்வதி உன் தங்கச்சி 8 பேரும் மகட சங்காரத்தை முடிச்சு வந்துகிட்டு இருக்கா அவளுக்கு எடப்பாக தாரம்னு சொன்னது உண்மை அம்மா அவ இந்த நேரம் ரெத்தவரி கோலமா வந்ததுனால அவளை பூலோகம் தான் நம்ம அனுப்பணும் அதனால அவ கோபம் தீர்றது வரைக்கும் உன் மடியில வந்து நான் உட்கார போறேன் எப்ப ஏன் மடியிலையா மடியில வந்தா இருக்க போறியா என் மடி தாங்காது ஆண்டவா மடியில உட்கார போறோம்னு சும்மா சொல்லிட்டா போதுமா பார்வதி பயப்படாத நான் 6 மாத பிள்ளையாக 3.25 நிமிஷம் வந்து உட்காருவேன் உன் தங்கச்சி 8 பேரு எடப்பாக கேட்டு இங்க வருவா அத்தான எங்கன்னு கேப்பா நீ என்ன சொல்லுவ தெரியாது தெரியாதுமா என்ன இருக்காருன்னு தூக்கி கொடுப்பேன் பிள்ளையத்தான் பிள்ளையா ஏண்டி ஏ பார்வதி உன் தாலி நிலைக்கணும்னா நீ ஒரு பொய் சொல்லு பொய்யா ஆபத்துக்கு ஒரு பொய் சொன்னதை பத்தி தப்பு இல்ல ஆனா பொய்யே வாழ்க்கையா இருந்துடக்கூடாது பொய் பிறந்தது புலவர் வாயில ஆண்டவன் பகவானும் அந்த பார்வதியா மடியாதியில 6 மாத பிள்ளையாக ஆண்டவன் அமர்ந்திருக்க அது சமய வேளையில ஈஸ்வரியா 8 பேர் பார்வதிக்கு முன்னால ஏ அக்கா ஏ பார்வதி அக்கா அத்தான எங்க அக்கா பகவான் போன இடம் தெரியலையா ஏ தங்கைமார்களே ஆண்டவன் பழைய ஆள் இல்ல இதுக்கு முன்னால படியளக்க போனார்னா படக்குன்னு வந்துருவாரு போன இடம் நின்னா நெடுஞ்சவரு விழுந்தா கட்டமன்னு போச்சம்மா அப்படி போக கூடாதுல அதனால ஆண்டவன் படிகளுக்கு போய் 1 வாரம் ஆச்சு 8 நாள் 1 வாரம் ஆச்சு ஆமா பகவான் படிகளுக்கு போயிருக்காரு சரிதான் நான் போகும்போது நீ சும்மா தானே இருந்த மகட சங்காரத்தை முடிக்க போவையில அப்பவும் ட்ரெஸ் உடுத்திக்கிட்டு இருந்த ட்ரெஸ் உடுத்திக்கிட்டு இருந்தியா நீ ட்ரெஸ் உடுத்தியே இப்படி அழகா இருக்கீங்க ட்ரெஸ் இல்லாம இருந்தா எப்படி இருக்கும் நினைச்சு பாரு சும்மாதான் இருந்தேன் கொஞ்சம் நினைச்சு பாரு இல்ல அப்பவும் இப்படித்தான் இருந்தவங்காரு நான் அதை கேட்கலக்கா உன் மடியில ஒரு குழந்தை இருக்க அந்த குழந்தை யாருடைய குழந்தைன்னு கேட்டேன் இது நம்ம சங்கர் பிள்ளை சங்கர் பிள்ளையா கல்யாணம் எப்போ ஆச்சு எங்களுக்கு தெரியாம சங்கருக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு எந்த சங்கர் பிள்ளை சங்கர நாராயண பிள்ளை ஆமா குடத்துக்கார பேரும் சங்கர் தானே அதான் கேட்டேன் அவன் பிள்ளைதான் அப்படி சொல்லு விவரமா சொல்லும் பத்தியா விவரமா சொல்லுங்க பாரு தம்பி யாரும் நினைக்க போறாங்க ஒருத்தன் கொடை அடிச்சாரே சங்கரு
அவன் பேரு அவர் பேரும் சங்கர் தான், இவர் பேரும் சங்கர் தான். ஆமா வாரதெல்லாம் சங்கரா தான் இருக்கு. எந்துக்குண்ணே ரோட்ல கூப்பிட்டாங்கன்னா நீ ஏன் திரும்பி பாக்க? எந்துக்கு என்னத்துக்குண்ணே விவரமா சொல்லு. பாத்தியாளா நல்ல வேலை பேர் தானே ஒன்னா இருக்கு. அப்படி 8 பேர்களுமாக ஆண்டவனாகிய பகவான் என்று அறியாமல் அக்கா பார்வதி உன் மடியில இருக்கும் குழந்தை ரொம்ப அழகா இருக்கு, குழந்தைய குடு நான் ஒரு முத்தம் கொடுத்துருந்தாரு. ஏண்டி இது நம்ம அண்ணனுக்கு மச்சனம் பிள்ளை, அடுத்த வீட்டு பிள்ளை உன் கையில கொடுத்தவனு வை, நீயோ ரத்த வரி கோலமா வந்திருக்கிய, இந்த பிள்ளைக்கு ரத்த வாடை பிடிக்காதுமா அப்படி பாக்காதன்னு மூடி மூடி வச்சா. பிள்ளைக்கு சிறு தட்டிடும் பார்த்தா மாறியானவா ஊரா விட்டு பிள்ளை மேல இவளுக்கே இப்படி ஒரு உறுத்து வருது மறைச்சு வைக்க என்று கடை கண்ணால் பார்த்தா, 1000 கண்ணுடையா பார்த்தா ஆதி சத்தியாகிய மாறி ஆண்டவனுக்கு இருக்கும் நெற்றிக்கண்ணை கண்டா. கண்ணை மறைக்க முடியுமா அக்கா? ஏ பார்வதி, பகவான் படைத்த குழந்தை யாருக்கானாலும் 2 கண் தானே உண்டு, முக்கண்ணன் பகவானை தவிர 3 கண் யாருக்கும் கிடையாது, இவருக்கும் கிடையாது. அப்ப இது ஆண்டவன் பகவான் தானே. கத்தரிக்க ஆனமே என் கணவனை காணமே, பூசணிக்க ஆனமே என் புருஷனை காணுமே, சுரைக்கானமே சொக்கலை காணுமே, சீனரிக்க ஆனமே என் சீமான காணுமே, சீமான காணுமே. அள்ளி விட்ட என் பகவானை காங்கலன்னு இப்ப இந்த குழந்தை ஆண்டவன் தானே. ஏ அம்மா பார்வதா தேவி, உன் கொண்டவர மடியில் வைத்து குழந்தை என்று சொல்லாதடி, புருஷன மடியில் வைத்து பிள்ளை என்று சொல்லலாம், ஆளனை மடியில் வைத்து அடுத்த குழந்தை என்று சொல்லலாம். கோபம் கொண்ட 8 பேர் தாயான மாரியம்மா பகவான எங்களுக்கு அந்த பார்வதியா எங்களுக்கு எங்களுக்கு ஆலோட்டப்படுதாரே பகவான். 8 பேரை அங்க இங்க இழுத்தால சிவனுக்கு வேதனை தாங்காம நம்மள ஒரு பிள்ளைன்னு பார்க்காம இப்படி பஞ்சு முட்டாயா இழுபடுதா கேள, இவ வெக்கப்பட்டு நம்மளை விட்டுட்டு ஓடணும். அப்படி ஒரு சொருபத்தை எடுக்க வேண்டும் என்று ஆண்டவன் விறுவிறுவிறுவிறுன்னு வண்டூரி மலையில வைரப்பாறையில சிவபெருமாள் ஒரே பிறந்த கோலமா நின்னுட்டாரு. ஏன்னா நான் சொல்ல தப்பா நினைக்க கூடாது. வைரவ சாமி எப்படி இருப்பாரு? அவரு பிறந்த கோலமா இருப்பாரு. அதத்தான் நானும் சொன்னேன். சுத்தமா சொல்வியாரு. பூஜாரி போய் பரிவட்டத்தை கட்டினாலும் அவரை அவுத்து தூர போட்டுருவாரு. எங்க ஊரு திருமலை கோயில்ல வைரவசாமி 6 அடி உயரம். 6 அடி உயரத்துல இருக்காரு. அவருக்கு இந்த வைரவசாமிக்கு அமாவாசை திதியில உளுந்த வடை போட்டு மாலை போட்டு எல்லாரும் கும்பிட்டு பாருங்க. ஆமா, உளுந்த வடை சுட்டு மாலை போட்டு வைரவனை கும்பிட போயிருக்காரு. போறவரு சும்மா போகாம ஒரு பரிவட்டமும் எடுத்துக்கிட்டு போயிருக்காரு. வைரவசாமிக்கு பரிவட்டத்தை கட்டிட்டு மாலையும் போட்டு இங்கிட்டு தான் திருப்பி இருக்காரு. தூர போட்டாரா? வைரவனுக்கு நேரம் மேல ஒரு இடி விழுந்து ஓட்ட போட்டுருச்சு. என்னத்த யாருக்கு பிடிக்காதோ? வண்டூரி மலையிலே வைரப்பாறையிலே பிறந்த கோலமா நின்றதினால யாரு வணங்குதார்களோ அம்மா வெக்கப்பட்ட அன்று திரும்பினா வடக்கு முகமாக வடமுகமாக. இன்னைக்கு அம்மாக்கா மாதிரி எங்க இருந்தாலும் வடக்க பார்த்துதான் இருப்பா. இருக்கங்குடி மாரியம்மா மட்டும் கிழக்கு முகமா இருக்கிறா. அவ அங்க கிழக்க பார்த்து இருப்பதனால எங்கேயும் கிழக்க பார்த்து இருக்கா. அப்படி அம்பிகை 8 பேரும் ஆண்டவனை அழைத்து, ஆண்டவா எங்க முன்னால இப்படி ஒரு குழந்தையா பிறவி செய்தீர்களே, பேர்பட்ட பிள்ளையா? பிள்ளைக்கு என்ன பேர் ஐயா? என்ன பேரு? வண்டூரி மலையாரிலா
வைர பாறையில பிறந்ததால அப்பா பிறந்ததால ஏ வைரவ சாமி உந்தந்தாரு எப்பா பிறந்ததால